சினிமா என்பது வெறும் டெக்னிக் மட்டும் கிடையாது. நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபி, அதுல இருக்க சயின்ஸ், டெக்னிக்காலிட்டிஸ், எடிட்டிங், அந்த டெக்னிக் அது மட்டும் கிடையாது. அப்ப சினிமாவை நாம முழுமையா அல்லது சிறப்பா செயல்படுத்தணும்னா நமக்கு வந்து ஒரு சோஷியலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்முடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியணும், நம்முடைய லிட்ரேச்சர் நமக்கு தெரியணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும், சோஷியாலஜி தெரியணும், ஜியோகிராஃபி தெரியணும். இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதோடு சேர்ந்து ஃபில்ம் மேக்கிங்கும் கத்து தரும். எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அங்க போனா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, இது ரொம்ப நல்ல வே ஆஃப் லேர்னிங் சினிமான்னு சொல்லுவேன். அப்போ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நரேட்டிவ் செட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து ஐஏஎஃப்சியினுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸா நான் பாக்குறேன். இதை சொல்லி கொடுக்கறது முக்கியம் நினைக்கிறேன். ஹவு ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கர் இஸ், ஹவு ரெஸ்பான்சிபிள் ஸ்டோரி டெல்லர் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் த சொசைட்டி. அப்படி ஒரு கதை சொல்லினுடைய பாதிப்பு வந்து அந்த சமூகத்துக்குள்ள தெரியும். உடனே தெரியலனாலும் ஒரு 10 வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மாணவர்களை, அந்த மாதிரியான ஃபில்ம் பர்சனாலிட்டிஸ், மீடியா பர்சனாலிட்டிஸ் உருவாக்குறது தான் ஐஏஎஃப்சியினுடைய முக்கியமான ஒரு கோல். அதுக்கு இந்த ரெகக்னிஷன் சந்தோஷமா இருக்கு. அதை தடுப்பேன்